ஒரே மாசத்துல 5 கிலோ குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான். அதுவும் அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்குங்க. வாங்க என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் சிகப்பரிசி தாங்க எடுத்திருக்கேன். வெள்ளரிசி சாதம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கும் போது வேற என்ன எடுத்துக்கிறதுன்னு கேட்கும்போது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க சிகப்பரிசி. ஆனா என்ன பண்ணணும்னா இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்பதான் இது வந்து வேக வந்து டைம் எடுக்கும். அதனாலதான் சரிங்களா. சோ இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு மேல நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர்ல நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பங்குக்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி வைங்க சரிங்களா. சோ ஒவ்வொரு அரிசிக்கு டிஃபரன்ஸ் ஆகும். நீங்க ஒரு 2 தடவை வச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து ரேஷியோ தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சோ இந்த மாதிரி 2-3 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கிறேங்க. நீங்க வந்து உலப்பானையில வச்சு நார்மலா நீங்க சோறு மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா உண்மையாவே நல்லாதான் இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து கேரட் சட்னி அதுக்கப்புறம் பருப்பு வடைய ஆயிலே இல்லாம பண்ணிருக்கேன். அதெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.